வணக்கம். வேல்விருத்தம் 5ஆம் பாடல். ஆலமாய் அவுணர்க்கு அமரர்க்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளிமீது அரிய தவ முனிவர்க்கு இந்துவின் தன் என்று அமைந்து அன்பருக்கு முற்றா. இங்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் அருணகிரியார். ஆலமாய் என்பது விஷம், அவுணருக்கு என்பது அரக்கர்களுக்கு விஷம், அமரருக்கு அமுதமாய், தேவர்களுக்கு அமுதம். என்ன புரியுது? முருகனின் வேல் அசுரனை அழிக்கும், அன்பர்களை காக்கும். எனவே அது அவுணருக்கு விஷமாய், துதிக்கும் அன்பர்களுக்கு அமுதமாக விளங்கும். அவுணர்களுக்கு விஷமாகவும் துதிக்கும் அன்பர்களுக்கு அமுதமாகவும் விளங்கும். இவ்வளவுதான், சிம்பிள். அரக்கர்கள் வானிலிருந்து இறங்குவதில்லை, இல்லையா? தீமை புரியும் மனிதன் அரக்கனாகிறான். தீய செயல்கள், கெட்ட எண்ணங்கள் நிறைந்த மனிதன் பிறர்க்கு தீங்கு விளைவித்து அரக்கனாகிறான். அவர்களுக்கெல்லாம் வேல் விஷத்தை அளிக்கும். அன்பு உள்ளங்களுக்கு, அடியார்களுக்கு வேல் அமுதத்தை அளிக்கும். இதுதான் சின்ன அறிவுரை. இது இந்த காலத்துக்கும் பொருந்தும். அவர் அப்போ எழுதினார். சூரபத்மனோட அரக்கர்களை வச்சு எழுதின, அசுரர்களை வச்சு எழுதின பாடல் வரிகள் இந்த காலத்துக்கும் உகந்தது. ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவர்க்கு இந்துவின் தன். ஆதவன் என்பது சூரியன், இந்து என்பது சந்திரன். இந்த முனிவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கடும் தவம் இருப்பாங்க. தன்னை மறந்துடுவாங்க, தன் உடலை மறந்துடுவாங்க. கடும் தவம் புரிந்து ஒன்று ஆகாரம், நீர் ஆகாரம் எதுவுமே இல்லாமல் கடும் தவம் புரியறதுனால அவங்களுடைய உடல் வெப்பம் அடைகிறதாம், உஷ்ணம் அடைகிறதாம். ஆதவனின் வெப்பத்தை விட தங்கள் தவ வலிமையின் வெப்பத்தால் ஜொலிக்கும் அரிய தவ முனிவர்களுக்கு சந்திரன் குளிர்ச்சியை தருமாம். அது போன்று வேல். சந்திரன் என்பவன் என்ன பண்ணுவான்? குளிர்ச்சியை தருபவன். என்ன அப்படின்னா, தவம் செய்த அதன் மேன்மையில் ஜொலிக்கும் ரிஷிகளுக்கு சந்திரன் அதிமிகுந்த குளிர்ச்சி அவர்களோட வெப்பத்தை தவிர்த்து தவ வெப்பத்தை சமன் செய்து குளிர்விக்கிறது. தன்னை துதிக்கும் அடியவர்களுக்கு இப்படியாக வேல் செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம். முற்றா மூலமா வினையறுத்து அவர்கள் வெம் பகையினை முடித்து இந்திரருக்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல். முற்றா மூலமாய் அப்படின்னா முற்று பெறாத, முடிவுக்கே வராத, முடிவே கிடையாது, தீர்வே கிடையாது அப்படிங்கிற மூல வினைகளை அறுத்தெடுக்கிறது வேல். மூல வினைகள்னா என்னது? வேறு. அதில் பாதாளத்துக்குள்ளே இருக்கிற வேரெல்லாம் தூக்கி எரியுமா அந்த வேல். அந்த முற்றா வினைகளை அறுத்து வினைகளை களைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களில் வெம்பகையினை முடித்து, அகப்பகை புறப்பகை இரண்டையும் களைந்து அடியோடு ஒழித்து பகையினை முடித்து இந்திரருக்கும் எட்டாம் முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து. இந்திரலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு கூட இந்த பதவி கிட்டாதான். பேரின்ப பதவியை நல்கும் மூதண்டமும் புகழும் வேல். இந்த வேலை அண்ட சராசரங்களும் போற்றுகின்றன. எட்டாத பேரின்ப பதவியை அடியார்களுக்கு அளிக்கிற இந்த வேலை அண்ட சராசரங்கள் அனைத்து பெரு அண்டங்களும் போற்றி புகழ்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த வேல் யாருடையது? நிச்சயமாக நம் முருகனுடையது. அடுத்த பத்தில இன்னும் அழகாக சொல்கிறாரு. ஏலமா யானையின் கோடு அதில் சொரிமுத்தும் இன்பனைகள் உமிழும் முத்தும் அப்படிங்கிறாரு. ஏலமா யானையின் கோடு, யானைனாலே பெருசு, ஏலமா யானை அப்படிங்கிறார். ஏலமா யானையின் கோடுனா தந்தம், அதில் சொறி முத்தம், அந்த தந்தத்திலேருந்து முத்துக்கள் சொரிகின்றனவாம். எவ்வளவு ஆச்சரியங்கள்! யானைகிட்டேருந்து எப்படிங்க முத்து வரும் அப்படின்னா, யானையின் மதநீரானது வயதான காலத்தில்
அதன் மந்தகங்களில் முத்தாக இருக்குமாம். இந்த மந்தகத்தெல்லாம் போய் அந்த மதநீர் போய் ஒளிஞ்சிக்கும், அப்படியே சேர்ந்துடும், முத்து முத்தாக சேர்ந்து இந்த தந்தத்தோட மேற்பாகத்தில் அப்படியே வரிசையாக அடுக்கின்னு இருக்குமா. அதுதான் இந்த முத்து, வேழமுத்துன்னு பேரான் அதுக்கு. வேழமுத்து தந்தத்தை விட மிகவும் விலை மதிப்புள்ளது என்கிறார்கள் அறிஞர்கள். எந்த காலத்தில் எழுதியிருக்காரு இதெல்லாம்? புறநானூறு, அகநானூறு, எல்லா இலக்கியங்கள்லையும் இந்த யானையோட முத்து, மூங்கிலோட முத்தெல்லாம் வந்திருக்கு. ஏதாவது ஒரு பதிவிலேருந்து எடுத்து காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு, இன்பனைகள் உமிழு முத்து. அடுத்தது பனைகள் அப்படின்னா மூங்கில்கள், இன்பனைகள் அப்படின்னா இனிய மூங்கில்களிலிருந்து விழும் முத்துக்கள். என்னங்க, மூங்கில்லேருந்து முத்துக்கள் வருதாம். மூங்கிலின் உள்ளே விளையும் ஒரு சில விதை அது இறுகி முத்து போல் மின்னுமாம். அவைகளையே மூங்கில் முத்து என்று அழைக்கிறார்கள். இதுவும் விலை உயர்ந்த முத்துக்கள் என்கின்றனர். எப்பா, உலகத்திலேயே 7 வகையான முத்துக்கள் விளையிறதை பற்றி அவங்க குறிப்பு கொடுத்துருக்கு. நிறைய இடத்துல முத்துக்கள் விளையிறது. ரொம்ப குறிப்பாக சிறப்பாக சொன்னது என்னென்னா, 7 வகையான முத்துக்கள். இது யானைகிட்டேருந்து ஒரு முத்துக்கள் வருது, மூங்கில்கிட்டேருந்து முத்துக்கள் வருது. அதுக்கடுத்து மேகமுத்து அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மேக நீர் விழுறது இல்லையா, பூமியில் விழுறது, அது அபூர்வ முத்தாக விழுமா. சில சமயங்களில் மேக நீரால் முத்துக்கள் விளையும். அடுத்தது நாகமுத்து அப்படிங்கிறாங்க. நாகமுத்துனா பாம்பின் விஷம் இறங்கி முத்தாகும். அது நாகரத்னம் என்ற பெயரும் சுட்டியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகமுத்துங்கிறது நாகரத்தினம் அப்படின்னும் கூடுவாங்களாம். சிப்பிமுத்து, இந்த சிப்பிமுத்தா அனைவரும் அறிந்தது. அதுக்கப்புறம் மீன்முத்து அப்படிங்கிறது திமிங்கலம் போன்ற மீன்களிடம் தலையில் சுரக்கும் ஒரு திரவம், அது இறுகி முத்தாகும், அது மீன்முத்து. வராகமுத்துன்னு ஒன்று இருக்குது. வராகம் எனப்படும் பன்றியின் தலையிலும் முத்துக்கள் உருவாகும். இப்படி எங்கெங்கேயோ முத்துக்கள் உருவாகிறது அப்படின்னு சிறப்புகள் சொல்கிறாங்க. பெரிய புறநானூறு சில இடங்கள், சில இலக்கியங்களை சொல்கிற இந்த பதிவை பார்க்கலாம். கரி பரு மறுப்பின் முத்தும் கழை விளை செழுநீர் முத்தும் யானையின் கொம்பினின்று, கொம்புனா அந்த தந்தம், யானையின் கொம்பினின்று அறிந்தெடுத்த முத்து மற்றும் மூங்கிலில் விளைந்த நீரோட்டமுடைய நன்முத்து பற்றியும் கரை வளர் கழையின் முத்தும். இப்படியெல்லாம் முத்துக்கள் வருதுன்னு நமக்கு வெரிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். இது புறநானூரில் சொல்லியிருக்காங்க. சிறுக்கண் யானை வெண்கோடு பயந்த ஒளித்திகழ் முத்தம். சிறுக்கண் யானைக்கு கண்ணு சிறுசாக தானே இருக்கும், அதுதான் சிறுக்கண் யானை. வெண்கோடுனா வெண்மையான தந்தம், பயந்த ஒளி திகழ் முத்தம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க புறநானூறு. அந்த சிறுக்கண் யானையின் தந்தத்தில் ஒளித்திகழ் முத்து விளையும் என்கிறது இது. அதுக்கடுத்த பற்றி பார்க்கலாம். இனி வாடை மான்மதம் அகிலோடு சந்தனம் லவங்க நரமும் ஆகும். இது என்ன இனி வாடை அப்படின்னாக்கா, இனிமையான வாசம். வாடைனா என்ன, வாடை வீசுது அப்படின்னு சொல்லுவோம்ல, இனிமையான மனம். அந்த இனிய வாடை மான்மதம். இந்த மான்கிட்டேருந்து ஒரு வாசம் வருமா, கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. அந்த மான்கிட்டேருந்து வருது கஸ்தூரி வாசம், அது ஒரு மனம். மணமிக்க அகிலோட வாசம். சந்தனம், சந்தனத்தோட வாசம். லவங்கத்தோட வாசம் நமக்கு எல்லாமே தெரியும். நரவம் ஆறும் அப்படின்னா மயக்கும் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளியம்மை இருக்கும் இடம் இப்படியாக சிறப்பாக இருக்குது. தாளம் மாமரம் முதல் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்நன் ஐயன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாளம் என்பது பனைமரம், மாமரம் முதல் பொருள் படைத்திடும் அப்படின்னா பனைமரம், மாமரம், அப்படி அந்த பல சொத்துக்களை வைத்திருக்கும் வேடர் குல தோன்றல், வள்ளியுடன் மகிழும் தலைவன் அர்த்தம். அதாவது பனைமரம் மாமரம்லாம் இருக்குமா அந்த வேடர் குல இடத்துல இதெல்லாம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ வழப்பமாக செழிப்பமாக இருக்கிறாங்க வேடர்கள். அவர்களுடைய தவ புதல்வி யார்? வள்ளியம்மை. அவர்கள்
வள்ளியுடன் மகிழும் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பத்தி தனி நடம் புரி சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேலே. அதுக்கப்புறம் போர்க்களத்தில் தனியாக நின்று ஆடுபவன் அவன் அருமுகன். போர்க்களத்தில் தனியாக நின்று ஆடுபவன் நடனம் புரிபவன் முருகன் அருமுகன் குகன் சரவணன் குமரன் அவன் வேலே. இப்படி சொல்கிறாங்க இந்த பாட்டில். இப்படியா எழுதியிருக்கார். இவர் ஏன் இந்த யானையை பற்றி யானையோட முத்துக்களை பற்றி மூங்கிலோட முத்துக்களை பற்றி இதெல்லாம் ஏன் சிறப்பாக அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த யானைகள் முத்து வந்து யானை எப்படி பெரிய அதிகாரம் செல்வாக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு வாய்ப்பை கொடுப்பார் முருகன். முருகனை வணங்கினால், அதாவது முருகன் கை வேலை வணங்கினால் மிகப்பெரிய அதிகாரமும் செல்வாக்கும் வரும். அதுதான் ஏலமா யானை கோடு அது சொரியும் முத்து, அது போன்று அவ்வளவு செல்வாக்காக இருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த கஜமுத்து அப்படின்னு சொல்கிறார். மூங்கில் முத்து என்பது மூங்கில் போல் கிளையுடன் சொந்த பந்தங்களோடு வாழும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த முத்துக்கள் பற்றி சொல்கிறது. அவர் ஏன் இப்படி அருணகிரியார் அப்படி எழுதியிருக்காருன்னா, முருகனை வணங்கினால் மிகப்பெரிய அதிகாரமும் செல்வாக்கும் சொந்த பந்தங்களோடு வாழும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் முருகன் கைவேல். இப்படியாக யானையின் கோடு அதில் சொறி முத்தாகவும் மூங்கில் முத்தாகவும் மூங்கில் விளையும் முத்து போலவும் நாம் சிறப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் அது. அதுக்கடுத்து ஏன் இந்த மாசங்களை சொல்கிறார், சந்தன மனம் கஸ்தூரி மனம் அதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, மனமிக்க கஸ்தூரி சந்தனம் அகில் அதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, முருகனை வணங்கும் ஒருவனுக்கு தீரா புகழ் உண்டாகும் என்று குறிப்பால் சொல்லுவதாம். இதெல்லாம் அறிஞர் பெருமக்கள் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. தன்னை இழந்து மற்றவர்களுக்கு நலத்தை கொடுப்பது தானே ஒரு புகழ். இந்த மானோட வாசம் எப்படி அழியா புகழை கொடுக்குது இல்லையா? அது எப்படி வருது? மான்கிட்டேருந்து மானின் கழிவு தான் கஸ்தூரி. மானின் கழிவு கஸ்தூரி, அது மனம் வீசுகிறது. எரித்து மனம் பரப்புவது அகில். அகில்னா அந்த புகை, அது எவ்வளோ மனம் வீசுகிறது, எரிந்து மனம் வீசுகிறது, தன்னை அழிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தேய தேய மனம் தருவது சந்தனம். சந்தனத்தை தேய்க்கிறோம்ல, இழைச்சி தானே சந்தனத்தை நம்ம எடுத்து மேலே பூசிக்கிறோம். அது கரைந்து 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 மனம் வீசுகிறது, கரைய மனம் சந்தனம். அது மாதிரி அந்த லவங்கம் இல்லையா? இதெல்லாம் சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முருகன் தன் அடியார்களுக்கு அனுபவத்தால் ஏற்படும் சிரமங்களிலிருந்து தீரா புகழை கொடுப்பான் அப்படின்னு அறிஞர்கள் இருக்காங்க சொல்கிறார். அவன் கஷ்டங்களை கொடுப்ப நம்ம கஷ்டப்பட நம்ம தன்னை இழந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு மற்றவங்களை செய்யும்போது தீரா புகழை அளிக்கிறான். இந்த மாதிரி மனம் வீசுவோம், இப்படி ஒரு மனம் வீசும் அப்படின்னு சொல்ல, இது ஒரு புகழுக்கான அறிகுறி. முருகன் கைவேல் இப்படி ஒரு புகழை நமக்கு அளிப்பதற்கான அறிகுறி அப்படின்னு இந்த வாசத்தை வச்சு சொல்கிறார். இப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது இந்த பனைமரம் தாளம். பனைமரம் அதுன்னா அது நீண்ட உயரமாக இருக்கிறது இல்லையா? அது நீண்ட ஆயுளை கொடுக்கும். உயர்ந்த எண்ணங்களுடைய ஒரு மனிதன் நீண்ட ஆயுளுடன் நன்றாக வாழ்வான். அதுக்கு பனைமரத்தை சொல்லியிருக்காராம். அப்புறம் மாமரம் எப்படின்னா, காயும் கனியும் நிழலும் கொடுத்து மகிழ்ப்பது, எல்லாவித நலன்களும் பலன்களும் அளிப்பது மாமரம் என்று குறிப்பிடுகிறாரு. அது என்ன? சொந்த பந்தங்களோடு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு முருகன் கைவேல் அருளும். இப்படி முருகனை வணங்குவதனால் இப்படி மாமரம் மாதிரி சந்தோஷமாக குடும்பமாக சொந்த பந்தங்களோடு இருப்போம். அது இல்லாமல் பனைமரம் போல் நீண்ட ஆயுளுடன் உயர்ந்த எண்ணங்களுடன் நாம் நிறைவான வாழ்க்கை வாழ்வோம். அப்படியெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டோட இந்த பாடலில் அருணகிரியார் சொல்கிறதா அறிஞர் பெருமக்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். முருகன் கைவேல் என்பது அவன் வழங்கும் பெரும் ஞான அருளை குறிப்பது.
முருகன் அருளால் எழும் ஞானம் என்பது அசுரருக்கு விஷமாகும் என்றால் மானிட மனத்தில் அடக்க முடியாமல் எழும் ஆசை, பேராசை, வஞ்சகம், அதிகாரம் எல்லாவற்றையும் அழிக்கும். அசுரருக்கு விஷமாகும் என்றால் அப்போ மானிடருக்கு அதெல்லாத்தையும் அந்த வஞ்சகம், ஆசை, பேராசை எல்லாத்தையும் அழிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பொருள். அந்த ஞானம் அசுரகுணம் என்னும் மாயையில் சிக்கிய ஆசை அனைத்தையும் அழிக்கும். அந்த ஞானம் என்ன பண்ணும்? அசுரகுணம் என்னும் மாயையில் சிக்கி ஆசையை அனைத்தையும் அழிக்கும். இந்த ஞானத்துக்கு, இந்த வேல் என்பது ஞானம் இல்லையா? அந்த ஞானத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அப்படியே அன்பு, பக்தி, கருணை, நேயம் போன்ற நல்ல குணங்களையும் வளர்க்கும். அது அமுதத்தை போன்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்காரு. இதை எல்லாரும் படித்து நலன் பெறணும்னு பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.